குட் மார்னிங். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் எங்கெல்லாம் பிஸ்னஸ்க்காக வெளிநாட்டுக்கு போகிறாரோ அங்கெல்லாம் தான் மனைவிக்கு பிடித்த நல்ல கிஃப்ட்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். ஆனாலும் அவருடைய மன வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க மனைவி விரும்பினது தன்னுடைய கணவர் தன்னோடு அதிக நேரம் செலவிடணும், நிறைய காரியங்களை பேசணும், என்னை விசாரிக்கணும், என்னை ஆற்ற வேண்டும், என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினது தான். பைபிளில் கூட மார்த்தாள் மரியாள் என்று 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஏசாமி அவங்க வீட்டுக்கு போன போது மார்த்தாள் உடனே என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, நான் அவருக்காக நிறைய காரியங்களை செய்யணும்னு பல வேலைகளை செய்து கொண்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவரை பார்த்து ஏசாமியை பார்த்து கேட்குறாங்க, நான் இவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டப்படுறேனே, என் சகோதரி மரியாள் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவள் இருக்காள், அவளை கொஞ்சம் எனக்கு வேலைக்கு துணைக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்போ ஏசாமி சொல்லுவார், மரியாள் தன்னிலிருந்து விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா, நீ உலக பிரகாரமான காரியங்களில் நீ அதிக நேரம் செலவிடுகிற என்று. மனிதர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவரும் அவரோடு கூட அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒருவேளை நான் ஆண்டவருக்காக மார்த்தாளை போல நான் இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஸ்தாபனத்தை தாங்குகிறேன், மிஷினரிகளை தாங்குகிறேன், ஆண்டவருக்காக நான் ஓடுகிறேன், இதெல்லாம் ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற அன்பு அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் நாம் காத்திருக்கிறோமா என்பதிலே தான் ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது தான் ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாமளும் கூட நேரங்களை அதிகமாக முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செலவிடுவோம். நம்முடைய குடும்பங்களிலேயும் மனைவி பிள்ளைகளிடத்தில் நேரத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம். குடும்பமும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தும் நாம் நல்ல பங்கை, நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Have a nice day. Jesus loves you.